அஜித் சார் வந்து முருகதாஸ் சாரை வந்து கேவலமாக பேசினார், ஒரு கொடியை அடிக்க வைங்க, அதுக்கு பக்கத்தில் அவரை நிற்க வைங்க, அந்த ஹைட்டுக்கு அவர் இருக்காரா பாருங்கன்னு சொல்லிட்டு. இது கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்ககிட்ட அவர் சொல்லலை, அவர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னதாக சொல்கிறீங்க. அவர் ரொம்ப நம்பிக்கையானவர், அதனால் அவர் சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கல, உங்கள் முன்னாடி சொல்லலை, நீங்கள் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதை எப்படி நீங்கள் நம்புறீங்க? ஏன் அது அவருக்கு அஜித் ஆவாதவரை கூட இருக்கலாம், இல்லை அஜித் மேலே அவருக்கு ஒரு காழ்ப்பு வச்சிருக்கலாம், உங்களை மாதிரி இல்லாதது கூட இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதை வந்து மீடியா முன்னாடி ஆதாரமாக இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க? இல்லை உங்கள்கிட்ட சொன்னவரை சொல்ல சொல்வீங்களா? அவர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க சொல்லுங்க, ஆமாம் அஜித் இப்படி சொன்னார், கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். அது பண்ணுவார் அவர்? உங்ககிட்ட சொன்னவர் அதை பண்ணுவாரா? ஸோ எவிடன்ஸே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் மேலே கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணத்தோட நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்க? எவிடன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த இடத்துலையும் நீங்கள் இல்லை நீங்கள் டேரெக்டாக அதை பார்க்கல. ஸோ அப்போ எப்படி நீங்கள் இதை மீடியா முன்னாடி எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லுவீங்க? இப்படி தான் நீங்கள் எல்லாமே, நான் நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட பார்க்குறேன். உங்களுக்கு தேவையானவங்கன்னா தலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறீங்க, தேவையில்லாதவங்கன்னா அவங்க அடிமட்டமாக பேசுகிறீங்க. இது நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு சார். நீங்களும் சரி, பிஸ்மி சாரும் சரி. பிஸ்மி சாரும் அதே தான் பண்ணுறாரு.